ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ரூபா கார்டன். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ஒரு அன்பாக்சிங் வீடியோ தான். ரீசெண்டாக என்னுடைய கார்டனுக்கு தேவைப்படக்கூடிய திங்ஸ்லாம் கொஞ்சம் கலெக்ட் பண்ணிகிட்டு இருந்தேன். க்ரோ பேக்லாம் வந்து வாங்கியிருந்தேன். அது கூட கொஞ்சம் ஃபெர்டிலைசர்லாம் வந்து ஆர்டர் பண்ணியிருந்தேன். ஸோ க்ரோ பேக்கோட வீடியோஸ்லாம் நீங்கள் வந்து பார்த்துருப்பீங்க. இப்போ ஃபெர்டிலைசர் வந்துட்டு வாங்கியிருந்தேன்னு சொன்னேன் இல்லையா, அது வந்து இப்போ தான் எனக்கு ரிசீவ் ஆகிருக்கு. ஸோ அதை தான் வந்துட்டு உங்கள் கூட ஷேர் பண்ணிக்க போகிறேன். என்னென்னலாம் ஃபெர்டிலைசர் வாங்கியிருக்கேன், அது எங்கேருந்து வாங்கியிருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இந்த மாதிரி பாக்ஸில் நம்மளுக்கு வந்துட்டு கொரியர் வந்து பண்ணிடுறாங்க. நம்ம சின்ன சின்ன பொருள்லாம் ஆர்டர் பண்ணியிருந்தோன்னா நம்மளுக்கு வந்து கொரியர்லேயே வந்துடுது. கொஞ்சம் பெரிய பொருளாக இருந்ததுன்னா அவங்க வந்து பார்சல் சர்வீஸில் நம்மளுக்கு வந்து சென்ட் பண்ணி விடுறாங்க. நான் என்ன பொருள்லாம் வாங்கியிருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு பாக்ஸை வந்து ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நான் எங்கேருந்து வாங்கியிருக்கேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எஸ்ஜே ஆர்கானிக் சேலமில் இருக்குது. இந்த கடையோடைய உரிமையாளர் வந்து பார்த்திங்கன்னா ஒரு பெண்மணி தான். ஸோ இவங்க தான் வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக இந்த கடையை வந்து ரன் பண்ணிகிட்ருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் இவங்க வந்துட்டு விவசாய நிலங்களும் வந்துட்டு வச்சுருக்காங்க. அதே மாதிரி ஆர்கானிக் ஃபார்மிங் தான் வந்து பண்ணிகிட்ருக்காங்க. ஸோ இவங்ககிட்ட அதனால் நம்ம பயப்படாமல் விதைகள்லாம் வந்துட்டு வாங்கலாம். ஏன்னா எல்லாமே வந்து பாரம்பரிய நாட்டு விதைகள் தான். கொஞ்சம் ரேர் வெரைட்டி சீட்ஸ்லாம் இவங்ககிட்ட இருந்தது. ஸோ அதையும் நான் வந்து கலெக்ட் பண்ணியிருக்கேன். அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா இந்த மஸ்டர்ட் கேக், ஸோ கடுகு புண்ணாக்கு நம்மளுக்கு வந்து நம்ம ஊரில் வந்துட்டு இது அதிகமாக வந்து கிடைக்காது. இவங்ககிட்ட அவைலபிளாக இருந்த உடனேவே நான் வந்து அதை வாங்கிட்டேன். அதே மாதிரி இந்த ரோஸ் மிக்ஸ் வந்து பார்த்திங்கன்னா ஆர்கானிக்கில் கிடைக்கிறது ரொம்ப ரொம்ப கஷ்டம். ஸோ எஸ்ஜே ஆர்கானிக்கில் கிடச்சிது. ஸோ அதனால் இதையும் வந்து 2 பேக்கெட் வந்து நான் வாங்கியிருக்கேன். ஸோ இந்த பேக்கிங்லாம் வந்து பாருங்கள் எவ்வளோ பக்காவாக சூப்பராக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. அடுத்ததாக வந்து ட்ரைகோடர்மா விரிடி வந்து வாங்கியிருந்தேன். மண்கலவை தயாரிக்கும் போது இது வந்து பயன்படுத்திக்கலாம். அடுத்தது வந்து ஆர்கானிக் மிக்சட் கேக். இது வந்து எல்லா வகையான புண்ணாக்கும் சேர்த்து வந்து ஒரு பேக்கெட்டில் இருக்கும். ஸோ அந்த பேக்கெட் வந்து ஒன்று வாங்கியிருந்தேன். அதுக்கப்புறம் சூடோமோனஸ், ட்ரைகோடர்மா விரிடி, பாக்டீரியா இது எல்லாமே வந்து லிக்விட் ஃபார்ம்லேயும் கிடைக்கிது. இந்த மாதிரி பவுடர்லேயும் வந்து நம்மளுக்கு கிடைக்கிது. அடுத்து வந்து சீவீட் வந்து வாங்கியிருந்தேன். சீவீட் வந்து கிரானுவல்ஸாக வந்து வாங்கியிருந்தேன். ஸோ இந்த மாதிரி வந்து பார்த்திங்கன்னா உருண்டையாக வந்து இருக்கும். ஸோ இதை வந்து ஒவ்வொரு ஸ்பூன் வந்துட்டு செடிகளை சுற்றி நம்ம போட்டு விட்டாலே போதும். ஸோ லிக்விடில் கரைச்சி நம்ம கொடுக்கறதோட இது வந்து கொஞ்சம் ஈஸியான மெத்தடில் இருக்கும். அதுக்கப்புறம் வந்து பொட்டாஷ் பாக்டீரியா வந்து வாங்கியிருந்தேன். ஸோ இது எல்லாமே வந்து மண்கலவை தயாரிக்கும் போது ஒவ்வொரு ஸ்பூன் நம்ம வந்து மிக்ஸ் பண்ணிக்கிட்டால் போதும். ஸோ அடுத்தது வந்து வெர்மி கம்போஸ்ட்டும் கவ் மேன்யூரும் வந்து வாங்கியிருந்தேன். இது மாதிரி சின்ன பேக்கெட்லேயும் நம்மளுக்கு வந்து கிடைக்கிது. அதே மாதிரி கிலோ கணக்கு உங்களுக்கு தேவைப்பட்டதுனாலும் நீங்கள் வந்து அவங்ககிட்ட ஆர்டர் பண்ணிக்கலாம். ஸ்க்ரீனில் வந்து நம்பர் கொடுத்துருக்கேன். உங்களுக்கு எந்த ஒரு டவுட்டு இருந்தாலும் எந்த பொருள் வேணும்னாலும் நீங்கள் அந்த ஸ்க்ரீனில் இருக்கக்கூடிய நம்பருக்கு வந்து கால் பண்ணி கேட்டு பாருங்கள். டோட்டலாக இந்த ஒரு பாக்ஸில் இந்த ப்ராடக்ட்ஸ்லாம் தான் இருந்தது. அடுத்தது சீட்ஸ்லாம் இவங்ககிட்ட வாங்கியிருந்தாலே என்ன மாதிரியான சீட்ஸ்லாம் வந்து வாங்கியிருந்தேன் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு எடுத்தோடனே வந்து பார்த்திங்கன்னா இந்த கிழங்கு வந்து வாங்கியிருந்தேன். இது என்ன கிழங்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இவங்ககிட்ட வந்துட்டு வெத்தலைவள்ளி கிழங்கு இருக்குது. அதுக்கப்புறம் வந்துட்டு கருமஞ்சள், அதுக்கப்புறம் கஸ்தூரி மஞ்சள், மா இஞ்சி, இந்த மாதிரியான ரேர் வெரைட்டியான கிழங்கு வெரைட்டிலாம் வந்து இருந்தது. அதே மாதிரி எல்லா வகையான கத்திரிக்காயும் வந்து வாங்கியிருக்கேன். சேந்தம்பட்டி கத்திரி, அதுக்கப்புறம் வந்துட்டு தக்காளி கத்திரி, அதுக்கப்புறம் வந்துட்டு உஜாலா கத்திரி. இது வந்து பார்த்திங்கன்னா யானை கத்திரி அப்படின்னு சொல்லுவாங்க. இது வந்து 30 சென்டிமீட்டர் வரும்னு சொல்லியிருந்தாங்க. ஸோ அதனால் அதையும் ட்ரை பண்ணி பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அதையும் வந்து வாங்கியிருக்கேன். சரி, 2வது பாக்ஸையும் ஓப்பன் பண்ணிடலாம். அதில் என்னென்ன ப்ராடக்ட்ஸ்லாம் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே வந்து பார்த்துடலாம். ஸோ இதில் நம்மளுக்கு என்னென்ன வந்திருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இது வந்து பஞ்சசக்தினா என்னன்னு பார்த்தீங்கன்னா, அசோஸ்பைரிலம், பாக்டீரியா, பொட்டாஷ் அதெல்லாம் இருக்கு இல்லையா, அதெல்லாமே சேர்ந்து இது வந்து ஒரு மிக்சர். இதில் 1 லிட்டர் தண்ணியில் 1 ஸ்பூன், அதாவது 15 கிராம் வந்துட்டு இதை போட்டு நல்லா வந்து குலுக்கிட்டு செடிகள் மேலெலாம் ஸ்ப்ரே பண்ணலாம். இது வந்து பார்த்திங்கன்னா வேப்பம் புண்ணாக்கு. ஸோ நம்மளுக்கு எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா நல்ல குவாலிட்டியாக இருக்குது. ஸோ இவங்கக்கிட்ட வந்து பார்த்திங்கன்னா தரமான பொருள் வந்துட்டு நியாயமான விலையில் வந்து கிடைக்கிது. அடுத்தது வந்து பஞ்சகாவியம் வந்து வாங்கியிருந்தேன். வந்து பார்த்திங்கன்னா ஒரு கிழங்கு வந்து வந்திருக்கு. ஸோ இது வந்து மஞ்சள் கிழங்கு தான். டோட்டலாக இந்த ப்ராடக்ட்லாம் தான் நான் இவங்ககிட்ட வந்து ஆர்டர் பண்ணி வாங்கியிருந்தேன். எனக்கு ஃபுல்லி சாட்டிஸ்ஃபைடு. ஸோ நம்ம ஆர்டர் பண்ணி 1 or 2 டேஸ்லேயே நம்மளுக்கு கொரியரில் வந்து சென்ட் பண்ணிடுறாங்க. ஸ்க்ரீனில் வந்து நம்பர் கொடுத்துருக்கேன். உங்களுக்கு விருப்பம் இருந்ததுன்னா நீங்களும் ஆர்டர் பண்ணிக்கலாம். வேறு ஏதாவது ப்ராடக்ட்டை பற்றி டவுட் இருந்ததுன்னா இந்த நம்பருக்கு வந்து காண்டாக்ட் பண்ணி பாருங்கள். ஸோ இனியோட வீடியோ டெஃபினட்டாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லான வகையில் இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ யூஸ்ஃபுல்லாக இருந்ததுன்னா நம்மளோட சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ்க்கும் மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.